நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம் அது. அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போல்லாம் முன்னைக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் வெளியே தெளிவு வச்சுட்டு போறாங்க. நான் விலகுறேன். அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போறதுனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதுல ஒன்றும் கருத்து நம்ம சொல்ல முடியாது. காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகினால் விலகட்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். விவரங்கள் என்ன? பானு வணக்கம். நாம் தமிழ் கட்சியுடைய சீமானுக்கு பிறகு மிக முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடியவர் காளியம்மாள். அவர் தொடர்ந்து சில பிரச்சனைகள் காரணமாக பல்வேறு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வந்தார். இந்நிலையில் நாம் தமிழ் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுகிறாரா என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின. இருந்தாலும் அது தொடர்பான எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. ஆனால் தற்போது நடைபெற்ற இந்த நிகழ்வு, அதைத் தொடர்ந்து சீமானுடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிவிட்டாரா என்ற கேள்வியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது. குறிப்பாக காளியம்மாளை பொறுத்தவரையில் நாம் தமிழ் கட்சியினுடைய சீமானுக்கு பிறகு மிக முக்கிய நபராக, ஒரு நட்சத்திர நபராக பார்க்கப்பட்டு வருகின்றார். தொடர்ந்து அவர் நாம் தமிழ் கட்சிக்காக பல்வேறு கட்சி பணிகளை ஆற்றி வருகின்றார். குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் அவர் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகின்றார். தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என 2019, 24 தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களில் நாம் தமிழ் சார்பாக காளியம்மாள் போட்டியிட்டு வருகின்றார். காளியம்மாள் அவருடைய பேச்சு சீமானை போன்றே மிக அதிரடியாக பேசக்கூடிய திறன் கொண்டவர். அதைத் தொடர்ந்து அவர் நாம் தமிழ் கட்சியின் மிக பிரபலமான நபராக பார்க்கப்பட்டார். இந்நிலையில் சமீப நாட்களாகவே நாம் தமிழ் கட்சியிலிருந்து பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வரக்கூடிய நிலையில் காளியம்மாளும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகுகிறாரா என்ற கேள்வி எழுப்பியது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சீமானுடைய தொலைபேசி உரையாடல் வெளியான பிறகுதான் இந்த சர்ச்சை என்பது எழுந்தது. அதற்கு பிறகு நடைபெற்ற எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் காளியம்மாள் கலந்து கொள்ளாமல் இருந்து வந்தார். ஆனால் அவர் விலகல் குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கூட தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட கட்சி பணி எதுவுமே காளியம்மாள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வந்தார். அதற்கு பிறகு இப்போது அடுத்த மாதம் தூத்துக்குடி நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு, தூத்துக்குடியில் மணப்பாட்டில் ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வு உறவுகளின் சங்கமம் என்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வு மார்ச் 3ஆம் தேதி தூத்துக்குடியில் நடைபெறக்கூடிய நிகழ்வு தொடர்பான அழைப்புதல் வெளியானது. அந்த அழைப்புதலில் காளியம்மாள் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சியில் காளியம்மாள் பெயர் இடம்பெற்றிருந்தால் அந்த பெயருக்கு பிறகு அவர் நாம் தமிழ் கட்சி என்ற கட்சியினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். அதே போன்று மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் என்ற அவருடைய பொறுப்பு இடம்பெற்றிருக்கும். ஆனால் இந்த அழைப்புதலில் காளியம்மாள் பெயர் இடம்பெற்று அதற்கு கீழ் அவர் சமூக செயற்பாட்டாளர் என்ற பெயர் இடம்பெற்றது. அப்படி என்றால் அவர் தற்போது கட்சியில் இல்லை, அவர் விலகிவிட்டாரா? ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் வெளியாகவில்லை. ஆனால் விலகிவிட்டாரா என்ற கேள்வி இன்னும் வலுவாக்கியது. அது தொடர்பாக சீமான் மதுரையில் செய்தியாளர் சந்திப்பின் போது இது தொடர்பாக கேள்வி அவருடன் கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு பதிலளித்த சீமான் காளியம்மாளை பொறுத்தவரையில் அவர் கட்சி விட்டு விலகினால் வாழ்த்துக்கள் கூறுவேன் என்று தெரிவித்திருந்தார். ஒவ்வொருடைய சுதந்திரம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். கட்சியில் வருபவர்கள் போவர்கள் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது போன்ற நிகழ்வு என்பது நடந்து கொண்டு வருகின்றதுதான். தற்போது பருவகாலத்தில் இலையுதிர் காலம் எப்படி உள்ளதோ அதே போன்று எங்கள் கட்சியில் தற்போது கலையுதிர் காலம் என்று சீமான் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக யாரேனும் எங்கள் கட்சியில் சேர்ந்தால் வாங்க, வணக்கம், நன்றி என்று சொல்லுவோம். அதே போன்று கட்சி விட்டு விலகினால் வாழ்த்துக்கள் என்று தெரிவிப்போம். அதன்படி காளியம்மாளை பொறுத்தவரையில் முழு சுதந்திரம் அவர்களுக்கு உள்ளது. அவர் கட்சி விட்டு விலகினால் வாழ்த்துக்கள் என்று தெரிவிப்போம் என கூறியிருக்கார். இதன் மூலமாக காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகி இருக்காரா என்ற கேள்வி என்பது இன்னும் வலுவாகி இருக்கின்றது. விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு காளியம்மாள் தரப்பிலிருந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காளியம்மாள் பல்வேறு வியூகங்களை வகுத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் கட்சி நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகக்கூடிய பட்சத்தில் அது தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகினால் அதற்கு பிறகு சில மாதங்கள் அவர் சமூக செயற்பாட்டாளர் என்ற பெயரில் அவர் செயல்பட்டு
அதற்கு பிறகு திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவா அல்லது தமிழக வெற்றி கழகமா என்ற கேள்வி வரும்போது திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாகவும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பல்வேறு கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார் என்றும் அந்த கோரிக்கைகள் ஏற்கக்கூடிய பட்சத்தில் அதை நிறைவேறும் பட்சத்தில் காளியம்மாள் திமுகவில் சேர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் எதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. அவர் அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சி விட்டு விலகிவிட்டேன் என்று அறிவித்த பிறகுதான் அதற்கு பிறகு அவர் எடுக்கக்கூடிய வியூகங்கள் அடிப்படையில் தான் அவர் எந்த கட்சியில் சேரப்போகின்றார் என்ற உறுதியான தகவல் வெளியாகும். பாதம் விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார். காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகினால் விலகட்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக காளியம்மாள் தரப்பில் தற்போது வரை எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.